கரூரில் வருகின்ற 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்கிறார். அந்த 27ஆம் தேதியானது காலை நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் அவர் அன்று மாலையே கரூரிலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். கரூர் மாவட்ட தாவேகா சார்பாக அண்மையில் கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா, லைட் ஹவுஸ் கார்னர், 80 அடி சாலை, வேலுச்சாமிபுரம், வெங்கமேடு எம்ஜிஆர் சிலை அருகில் என மொத்தம் 6 இடங்களில் இந்த பிரச்சார பயணத்திற்காக மாவட்ட காவல்துறையிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதி பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு தடை செய்யப்பட்ட இடம் என்பதாலும் அந்த இடத்தில் அனுமதி வழங்க முடியாது என காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டது. இதனை அடுத்து லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் கூட்டம் நடத்துவதற்கு காவல்துறையிடம் மீண்டும் தாவேகா சார்பாக அனுமதி வைக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தினருடன் இணைந்து காவல்துறையினர் நேற்று மாலை அந்த பகுதியை ஆய்வு செய்தனர். சனிக்கிழமை நாட்களில் கரூர் ஆனது தொழில் நகரம் என்பதால் அந்த சனிக்கிழமை நாட்களில் கரூர் நகரில் அதிகமாக மக்கள் போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கும் என்பதாலும் அந்த இடத்திற்கு அனுமதி வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என்பதால் அனுமதி வழங்க முடியாது என்று தற்போது காவல்துறை தரப்பில் மீண்டும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வலியுறுத்தியும் காவல்துறை தரப்பில் தாவேகா நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளதாகவும், விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் இடத்தை உறுதி செய்வதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இன்று மாலை கரூர் வர இருப்பதாகவும் தகவல் வந்துள்ளது. கரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்தை இறுதி செய்வதிலும் காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்குவதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.